இந்தியாவையும் அதன் தென் பிராந்திய பாதுகாப்பையும் பொறுத்தவரையில் இந்து சமுத்திரம் மிகவும் முக்கியமான ஒன்றாகவே இருந்து வருகின்றது. இந்தியாவை பாதுகாப்பதாக இருந்தால் இந்தியா இந்து சமுத்திரத்தில் பலமான கட்டுப்பாட்டை செலுத்த வேண்டும் என்பதை இந்தியா பல தடவைகள் அனுபவ ரீதியாகவே உணர்ந்திருக்கின்றது. இந்தியாவின் எந்த ஒரு மேலாதிக்க நகர்வுகளானாலும் கூட அது இந்து சமுத்திர கடலில் இந்தியா தனது பலத்தை பேணுவதன் மூலமும் தென்னிந்தியாவில் பலமான ஒரு இராணுவ கட்டமைப்பை நிறுவுவதன் மூலமுமே சாத்தியமாகும் என்பது பல தடவைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, இந்தியா மீதான ஐரோப்பிய ஆக்கிரமிப்பு இந்த கடல் வழியாகவே ஆரம்பமாகி இருந்தது. இந்து சமுத்திர கடல் வழியாக வந்த ஐரோப்பியர்கள் 1639 ஆண்டில் சென்னையின் கடற்கரையில் ஒரு சிறிய கோட்டையை கட்டி நிலை கொண்டதன் மூலம் தமது இந்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு வித்திட்டிருந்தார்கள். 1750 ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த ராபர்ட் கிளைவ் 500 படையினருடன் சென்று ஆர்கோட்டை கைப்பற்றியதைத் தொடர்ந்து இந்தியா மீதான வெள்ளையர்களின் ஆக்கிரமிப்பு முனைப்பு பெற ஆரம்பித்திருந்தது. இதேபோன்று 1970களின் ஆரம்பத்தில் இந்து சமுத்திர கடல் வழியாக அமெரிக்கா ஏற்படுத்தியிருந்த ஒரு அச்சுறுத்தலும் இந்த கடற்பிராந்தியத்தை மிகவும் பலமாக கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை இந்தியாவுக்கு உணர்த்தியிருந்தது. 1971 ஆண்டு இடம்பெற்ற இந்திய பாகிஸ்தான் யுத்த காலத்தில் பாகிஸ்தானுக்கான தனது ஆதரவை அமெரிக்கா இந்த இந்து சமுத்திரத்தினூடாகவே வெளிப்படுத்தியிருந்தது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் அணுசக்தியில் இயங்கும் USS என்டர்பிரைஸ் என்ற அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் ஒன்றின் வழிநடத்தலில் அமெரிக்காவின் 7th Fleet படையணி இந்து சமுத்திரம் வழியாக இந்தியாவிற்கு அருகில் வந்தது. வங்காள விரிகுடா பகுதிக்குள் வங்காளதேசிற்கு அருகாக நடமாடிய அந்த படையணி பாகிஸ்தானுக்கான அமெரிக்காவின் ஆதரவையும் இந்தியாவிற்கான அமெரிக்காவின் எச்சரிக்கையையும் வெளிப்படுத்தும் முகமாக செயற்பட்டது. இந்தியாவை எச்சரிக்கும் விதமாக அமைந்திருந்த அமெரிக்காவின் அந்த நடவடிக்கை இந்து சமுத்திரத்தில் பலத்துடன் திகழ வேண்டிய அவசியத்தை இந்தியாவுக்கு மற்றொரு தடவை உணர்த்தியிருந்தது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்து சமுத்திர கடற்பரப்பில் இந்தியா பலமான கடற்படை கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதுடன் தென்னிந்தியாவிலும் இந்தியா தனது பலமான ஒரு படையணியை நிறுவ வேண்டும் என்றும் இந்திய ராணுவ வல்லுநர்கள் இந்தியாவை வலியுறுத்த ஆரம்பித்திருந்தார்கள். இந்து சமுத்திரத்திலும் அதேவேளை இந்தியாவின் தென் பிராந்தியத்திலும் பலமான பாதுகாப்பு கட்டமைப்பை இந்தியா கொண்டிருக்க வேண்டும் என்பது நீண்ட காலமாகவே பல அறிஞர்களாலும் வலியுறுத்தப்பட்டே வருகின்றது. அத்தோடு அந்த பிராந்தியத்தில் இந்தியா தொடர்ந்து பலமுடன் பிராந்திய வல்லரசாக திகழ வேண்டுமானால் அயல் நாடுகளுடன் நல்ல உறவுகளை பல விட்டுக் கொடுப்புகளுடன் பேண வேண்டும் என்று 1973 முதல் 1976 ஆண்டு வரை இந்தியாவின் கடற்படை தளபதியாக கடமையாற்றிய அட்மிரல் S.N. கோலி தெரிவித்திருந்தார். தென்னிந்தியாவில் தனது கடற்படை பலத்தை பெருக்கும் அதேவேளை சகிப்புத்தன்மையுடன் கூடிய தலைமைத்துவ பண்புகளை இந்தியா தன்னுள் வளர்த்துக் கொள்வதன் மூலமுமே அந்த பிராந்தியத்தின் பிராந்திய வல்லரசாக அதனால் நிலைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் இந்தியாவின் தென்பகுதியில் ஒரு பலமான படை கட்டமைப்பை அமைக்கும் முயற்சியில் இறங்கியிருந்தது இந்தியா. இந்தியாவின் ஒட்டுமொத்த இராணுவ கவனமும் அதன் வட எல்லைப் பகுதிகளிலேயே தங்கியிருந்த அதேவேளை தென்பகுதியில் ஒரு பலமான படைக்கட்டமைப்பை அமைப்பதற்கு இந்தியா பிரயத்தனங்களை மேற்கொண்டது. இந்தியாவின் தென்பகுதியை பாதுகாக்கவென்று அந்த காலகட்டத்தில் இந்தியா அதன் இராணுவத்தின் 54வது காலாட்படை பிரிவை நிறுத்தி வைத்திருந்தது. தென்னிந்தியாவின் கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் இந்த படைப்பிரிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது.
அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மீது ஏதாவது அவசர அச்சுறுத்தல்கள் ஏற்படும் போது அதனை எதிர்கொள்வதற்கென்றே இந்த 54வது காலாட்படை பிரிவு உருவாக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. விசேட கடல்வழி தரையிறக்கத்திற்கென்று சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு படைப்பிரிவாகவே இந்த படைப்பிரிவு திகழ்ந்து வந்தது. அத்தோடு சர்வதேச ரீதியான சமாதான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படும் நோக்கத்துடன் இந்திய ராணுவத்தில் உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த முதலாவது படைப்பிரிவும் அது என்றே கூறப்படுகின்றது. இந்தியாவின் கேரள மாநிலத்தின் கொச்சின் பிரதேசத்தில் உள்ள இந்திய கடற்படை தளத்துடன் தொடர்புபடுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த 54வது காலாட்படை பிரிவுதான் இலங்கையில் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில் வந்திறங்கி அதிக இழப்புகளை சந்தித்த படைப்பிரிவும் அதுதான். விசேட பயிற்சி பெற்ற இந்தியாவின் 54வது காலாட்படை பிரிவு என்ன காரணத்தினால் இலங்கையில் எப்படியானதொரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றது என்று இந்திய படைத்துறை தலைமைக்கும் இராணுவ ஆய்வாளர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் பெரிய அதிசயமாகவே இருந்தது. இந்திய படையினரின் பின்னடைவுகளுக்கு விடுதலை புலிகளின் வீரம், தியாகங்கள், சிறந்த வழிநடத்தல்களே பிரதான காரணம் என்பது உண்மை என்றாலும் இலங்கை தொடர்பான இந்திய புலனாய்வு நடவடிக்கைகளில் காணப்பட்ட பலவீனமும் ஒரு காரணம் என்றே இந்திய இலங்கை விவகாரங்களை கூர்ந்து கவனித்து வந்த ஆய்வாளர்களும் இந்திய புலிகள் யுத்தத்தில் பங்கு பெற்றிய அதிகாரிகளும் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார்கள். இந்தியாவின் பிரபல போரியல் ஆய்வாளரான ராஜேஷ் காடியன் இந்திய புலனாய்வு பலவீனங்கள் பற்றி ஒரு விரிவான பார்வையை ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இந்தியாஸ் ஸ்ரீலங்கன் பியஸ்கோ என்கின்ற தலைப்பில் ராஜேஷ் காடியன் எழுதிய ஆய்வு தொகுதியில் தென்னிந்திய பாதுகாப்பு விடயத்தில் இந்தியா கவலையீனமாக இருந்தது பற்றியும், இலங்கை விடயத்தில் இந்தியா மூக்கை நுழைத்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்காவில் இந்தியாவின் புலனாய்வு பார்வை ஒன்றும் பெரிய அளவில் இருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஒரு சம்பிரதாய புலனாய்வு நடவடிக்கையை மட்டுமே இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் மேற்கொண்டு வந்தது என்பதுடன் இலங்கையில் இந்தியா இராணுவ நடவடிக்கையில் இறங்கிய போது இலங்கை விவகாரங்கள் தொடர்பான போதிய அளவு தரவுகள் இந்தியாவிடம் இருக்கவில்லை என்றும் ராஜேஷ் காடியன் மேற்கொண்ட அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இந்தியாவினால் பாரிய வெற்றியை ஈட்ட முடியாமல் போனதற்கு இந்தியாவின் மிகவும் பலவீனமான புலனாய்வு நடவடிக்கைகளே காரணம் என்று இலங்கையின் களமுனைகளில் இருந்த பல்வேறு படை அதிகாரிகளும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்திய அமைதிகாக்கும் படையின் ஒரு முன்னணி படை உயரதிகாரியான கர்னல் ஜான் டெய்லர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய பெரும்பான்மையான தோல்விகளுக்கு இந்திய தரப்பின் மிகவும் பலவீனமான புலனாய்வுத் துறையே காரணமாக இருந்தது. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் புலனாய்வு பிரிவின் ஆலோசனைகளின் படியே மேற்கொள்ளப்பட்டு வந்ததால் மிகவும் பலவீனமாக இருந்த அந்த பிரிவே எமது பின்னடைவுக்கான காரணமாக அமைந்திருந்தது. இலங்கையின் தமிழ் பிரதேசங்களை பொறுத்தவரையில் விடுதலை புலிகள் பற்றிய சரியானதும் துல்லியமானதுமான தகவல்கள் எங்களிடம் இருக்கவில்லை. வடக்கு கிழக்கில் இருந்த மத்திய போராட்ட அமைப்புகளை விட புலிகள் பலம் மிக்கவர்கள் என்ற தகவல் மாத்திரமே எங்களிடம் இருந்தது. புலிகளின் தந்திரோபாய நடவடிக்கைகள் பற்றியோ, அவர்களிடம் இருந்த வளங்கள் பற்றியோ, அவர்களுக்கு மக்கள் மத்தியில் காணப்பட்ட அமோகமான ஆதரவு பற்றியோ, முக்கியமாக விடுதலை புலிகள் வசமிருந்த மிகவும் திறமையான புலனாய்வு கட்டமைப்பு பற்றியோ எங்களுக்கு சரியாக எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இதுபோன்ற தகவல்களை இந்திய புலனாய்வு பிரிவினர் எங்களுக்கு தந்திருக்கவும் இல்லை. இவ்வாறு அந்த அதிகாரி பின்னாட்களில் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவியில் குறிப்பிட்டிருந்தார். இதேபோன்று இந்திய படை நடவடிக்கைகளில் பங்கு பற்றியிருந்த மற்றொரு முதன்மை நிலை அதிகாரி பின்னாட்களில் இவ்வாறு நினைவு கூர்ந்திருந்தார். IPKF-ஐ இலங்கைக்கு அனுப்பும் நடவடிக்கை முழுக்க முழுக்க இந்திய புலனாய்வு அமைப்பான ரோயினது திட்டமிடலிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கையில் இந்திய அமைதிப்படையின் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி ராணுவ உயரதிகாரிகளுடன் ராஜீவ்காந்தி திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது புலிகளின் பலம் பற்றி அவர் கேள்வி எழுப்பியிருந்தார்.
அதற்கு பதிலளித்த ரோ உயரதிகாரி ஒருவர், நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு வெறும் 72 மணித்தியாலங்களுக்குள் பிரபாகரனை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்று அடித்து கூறியிருந்தார். இவ்வாறு அந்த அதிகாரி பின்னாட்களில் நினைவு கூர்ந்திருந்தார். இதேபோன்று இலங்கைக்கான இந்திய தூதுவராக அந்த காலகட்டத்தில் பணியாற்றிய ஜி.என். தீட்சித் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கியிருந்த சபையில், இந்திய படைகள் இலங்கையில் புலிகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று ஆராய்ந்ததாகவும், அப்பொழுது இந்திய புலனாய்வு அமைப்புகள் புலிகள் 1977 ஆண்டு முதல் எங்களால் பயிற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் பற்றிய விவரங்கள் அனைத்துமே எங்களுக்கு அத்துப்படி, அவர்களில் பலர் எங்கள் சொல்லை மீறமாட்டார்கள் என்று தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் பற்றி ஜி.என். தீட்சித் எழுதி வெளியிட்டிருந்த அசைன்மெண்ட் கிளம்பு என்கின்ற புத்தகத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தனது புத்தகத்தில், ஒருவேளை இந்திய ராணுவம் இலங்கையில் புலிகளுடன் மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று இந்திய ராணுவ தளபதி கிருஷ்ணசுவாமி சுந்தர்ஜியிடம் நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி முன்னிலையிலேயே நான் இதனை கேட்டிருந்தேன். அதற்கு பதிலளித்த ராணுவ தளபதி, ஒரு இரவிற்குள் நாங்கள் அவர்கள் கதையை முடித்து விடுவோம் என்று தெரிவித்திருந்தார். இதே கேள்வியை இந்திய புலனாய்வு பிரிவின் உயரதிகாரி ஆனந்த வர்மாவிடம் ராஜீவ்காந்தி கேட்டபோது, அதற்கு அவர், அவர்கள் எங்களுடைய பையன்கள், அவர்கள் எங்களுடன் உடன்படுவதற்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டதாக தீட்சித் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இலங்கையில் படை நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பல்வேறு இந்திய அதிகாரிகளும் ஈழத்தில் விடுதலை புலிகளை இந்திய படையினரால் வெற்றி கொள்ள முடியாமல் போனதற்கு இந்திய புலனாய்வு பிரிவினரையே குற்றம் சுமத்தியிருந்தார்கள். பல்வேறு விமர்சனங்களுடன் விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை திட்டமிட்டு வந்த இந்திய புலனாய்வு பிரிவினரான ரோ புலிகளை வெற்றி கொள்வதற்கென்று மற்றொரு நகர்வை எடுக்க தீர்மானித்திருந்தது. இந்தியாவிற்கு மேலும் மோசமான அவப்பெயரை தேடித் தருவதற்கு காரணமாக இருந்த அந்த தீர்மானத்தை ரோ துணிச்சலுடன் மேற்கொண்டது. விடுதலை புலிகளால் தடை செய்யப்பட்டு மக்களில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இந்தியாவில் தங்கியிருந்த மாற்று தமிழ் ஆயுதக் குழுக்களை ஈழ யுத்தத்தில் இந்திய படைகளுடன் இணைந்து களமிறக்கும் திட்டத்தை இந்திய உளவுப் பிரிவான ரோ திட்டியிருந்தது. ஏற்கனவே இந்தியாவின் ஒரு கூலிப்படையாகவே இருந்து வந்த சில தமிழ் இயக்கங்கள் ஈழ யுத்தத்தில் களமிறக்கப்பட்டன கூலிக்குழுக்களாக. ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்திய புலனாய்வு பிரிவினர் விட்ட மகா பிள்ளைகளுள் மாற்றுத் தமிழ் குழுக்களை களமிறக்கியதும் ஒன்று என்றே இந்திய படை அதிகாரிகள் பலர் பின்னாட்களில் விமர்சித்திருந்தார்கள். இந்திய புலனாய்வு பிரிவினரான ரோவினால் ஈழமண்ணில் களமிறக்கப்பட்ட இபிஆர்எல்எஃப், டெலோ, இஎன்டிஎல்எஃப் போன்ற தமிழ் குழுக்கள் ஈழத்தில் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்கள் பற்றியும் சமூக விரோத நடவடிக்கைகள் பற்றியும் இந்த தொடரில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்திய படையினர் ஈழமண்ணில் மேற்கொண்ட பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் பற்றி அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம்.